வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநாவுக்கரசர் அருளி செய்தது 6ஆம் திருமுறை. அரியானை அந்தனதம் சிந்தையானை, அருமறையும் நகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை, திகழொழியை தேவரிடம் கோணை மற்றை, கரியானை நான்முகனை கனலை காற்றை, கனைக்கடலை குலவரையை கலந்து நின்ற, பெரியானை பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாடெல்லாம் பிறவா நாடே. காற்றானை கங்கை வார் சடையான்றன்னை, காவிரி சூழ் வளஞ்சுழியும் கருதி நானை, ஆற்றார்க்கும் அளந்தார்க்கும் அருள் செய்வானை, ஆரூரம் புகுவானை அறிந்தோமன்றே, மாற்றாரும் தன்னொப்பாய் இல்லாதானை, வானவர்கள் எப்பொழுதும் வணங்கி ஏத்த, பெற்றானை பெரும்பற்றூர் புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. கருமானின் உரியதனே உடையாவிக்கி, கணைக்கடல்கள் களந்தொழிப்ப அனல் கை ஏந்தி, வருமான திறத்தோள்கள் மட்டி தாட, வளர்மதியம் சடைக்கணிந்து மானேர் நோக்கி, அருமான வான்முகத்தால் அமர்ந்து காண, அமரர்கணம் முடிவணங்க ஆடுகின்ற, பெருமானை பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அருந்தவர்கள் தொழுதேத்தும் அப்பன் தன்னை, அமரர்களும் பெருமானை அரணை மூவா, மருந்தமர்க்க அருள் புரிந்த மைந்தன் தன்னை, மறிகடலும் குளவரையும் மண்ணும் விண்ணும், திருந்தொழிய தாரகையும் திசைகள் எட்டும், திரிசுடர்கள் ஒளிரண்டும் பிறவும் மாய, பெருந்தகை பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அருந்துணையை அடியாதம் அல்லல் தீர்க்கும், அருமருந்தை அகஞால தகத்துள் தோன்றி, வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு, வான்புலன்கள் அகத்தடக்கி மடவாரோடும், பொருந்தனி மேல் வரும் பயனை போக மாற்றி, பொது நீக்கி தனி நினைய வல்லோர்க்கென்றும், பெரும் துணையை பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. கரும்பமரும் மொழிமடவால் பங்கன் தன்னை, கணவயிர குன்றனைய காட்சியானை, அரும்பமரும் பூங்கொன்றை தாரான் தன்னை, அருமறையோடரங்க ஆயினானை, சுரும்பமரும் கடிப்பொழிகள் சூழ்தன்னாரும், சுடற்கொழுந்தை துளக்கில்லா விளக்கை மிக்க, பெரும்பொருளை பெரும்பற்றூர் புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. வரும் பயனை எழுநரம்பின் நோசை யானை, வரை சிலையா வானவர்கள் முயன்ற வாழி, அரும்பெயம் செய் அவனர் புறம் மெரிய கோத்த, அம்மானை அலைகடல் நஞ்சைன்றான் தன்னை, கரும்பவரும் குழல் மடவர் கடைக்கண் நோக்கில், துளங்காத சிந்தையர துறந்தோருள்ள, பெரும் பயனை பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. காரானை ஈருருவை போர்வை யானை,
கச்சியே கம்பன் தன்னை ஆரேனும் அடியவர்க்கு அணியான் தன்னை அமரர்களும் அறிவறிய அளவில்லானை பாரூரும் விண்ணூரும் பணிய நட்டம் பயில்கின்ற பரஞ்சுடரை பரனை எண்ணில் பேரானை பெரும்பற்றூர் புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே முற்றாத பால்மதியம் சோடினானை மூவுலகும் தானாய முதல்வன் தன்னை செற்றார்கள் புறமூன்றும் செற்றான் தன்னை திகழொளியை மரகதத்தை தேனை பாலை குற்றால தமர்ந்துரையும் குழகன் தன்னை கூத்தாட வல்லானை கோணை ஞானம் பெற்றானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே காரொளிய திருமேனி செங்கன்மானும் கடிகமல திருந்தவனும் காணாவண்ணம் சீரொளிய தளர்ப்பிளம்பாய் நின்ற தொல்லை திகழொளியை சிந்தனைதன் மயங்க தீர்க்கும் ஏரொளியை இருநிலனும் விசும்பும் பின்னும் ஏழுலகும் கடந்தண்ட தப்பால் நின்ற பேரொளி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தில் புலியூரானை அப்படின்னு வருது. புலியூரான் அப்படிங்கிறது சிவபெருமானை குறிக்குது. ஆனால் சிவபெருமானை ஏன் இந்த புலியூரான் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வியாக்கிரபாதர் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் இருந்தார். இந்த சித்தருக்கு சிவபெருமான் மேலே மிகுந்த பற்று. அந்த மிகுந்த பற்றின் காரணமாக இவர் என்ன பண்ணுவார், சிவனுக்கு பூஜை செய்வதற்கு பல விதமான மலர்களை பறிச்சுட்டு வருவார். தினமும் மலர்களை போட்டு அவர் பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி சிவனை வழிபடுவார். அந்த மாதிரி அவர் வழிபட்டுட்டு இருக்கும்போது இவருக்கு நிறைய விதமான பூக்கள் தேவைப்பட்டுச்சு. அதனால் மலை மேலே ஏறி மரத்து மேலே ஏறி கொடிகள், முட்செடிகள், முள் மரங்கள் இப்படி பல இடங்கள்லையும் போய் பூக்களை பறிச்சுக்கிட்டு வந்தார். அந்த மாதிரி அவர் பூக்களை பறிக்கும்போது அவருடைய காலில் சிரமங்கள் ஏற்பட்டது. அதனால் சிவபெருமான்கிட்ட அவர் வேண்டி வரம் கேட்டார். என்ன வரம் அப்படின்னா, தனக்கு மனித கால்கள் இல்லாமல் புலிக்கால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நம்ம சிவபெருமான் தான் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரே, இவர் கேட்டதை உடனே கொடுத்துட்டாரு. நமக்கெல்லாம் சிவபெருமான் கொடுத்துட்ருக்காரு இல்லையா? அதே மாதிரி இந்த வியாக்கிரபாதர் அப்படிங்கிற சித்தருக்கு அவர் கேட்டபடி புலிக்காலை கொடுத்துட்டார். மனித உடலும் புலிக்காலுமாய் இருந்த வியாக்கிரபாதர் நல்லா தன்னை எளிமையாக எல்லா இடங்கள்லையும் போய் பூக்களை பறிச்சுட்டு சிவபெருமானை பூஜை செய்தார். இதை வழக்கமாக வச்சுருந்தார். நம்ம தில்லை சிதம்பரத்தில் இவர் சிவபெருமானை இந்த மாதிரி வழிபட்டார். அதனால் இவருடைய அந்த புலிக்கால் இருந்தது காரணமாக சிவபெருமானுக்கு புலியூரான் அப்படின்ற பெயர் வந்தது. அதனால தான் பாடலில் பதிகங்கள் எல்லாம் புலியூரானை அப்படின்னு வருது. இந்த நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டது நமக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. சிவபெருமான் என்ன வரம் கேட்டாலும் தருவார் அப்படிங்கிறதும் தெரியுது. நாம் எந்த மாதிரி பூஜை செய்யணும் அப்படிங்கிறதும் தெரியுது. நம்ம என்ன மாதிரி பூஜை செய்தால் அந்த சிவன் ஸ்தலத்துக்கே அந்த சிவனுடைய பெயரே புலியூரான்னு மாற்றிருக்காரு இந்த வியாக்கிரபாதர். அந்த அளவுக்கு அவருடைய பக்தி இருந்திருக்கு. நாம் எல்லாம் சிறிதளவு பக்தி கொண்டு நிறைய நடந்துடணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியான பக்தர்களை எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது நம்மளுடைய பக்தி எந்த அளவில் இருக்குது, நாம் இன்னும் அதை எவ்வாறு மேம்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பல பதிகங்களில் பல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்குவோம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது அன்புடன் தமிழோடு தையல். நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.